السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه الطاهرين وكلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகேரவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. மேலும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அடிபிரலாமல் பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பேரருளும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய செய்து, அதில் குறிப்பாக ரமலான் மாதத்தில் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை எண்ணிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார். லைலத்துல் கத்ர் என்ற இரவை பற்றி கண்மணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக்க கண்ணியமுள்ள லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். அதே போன்று வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றார். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கண்ணியம் உள்ள அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அதில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறைவனினுடைய கட்டளையின்பால் தன்னுடைய காரியங்களுடன் இறங்குகின்றார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஈடேற்றம் உண்டான அந்த இரவாக இருக்கின்றது. அதே போன்று சலாமத் பெற்ற இரவாகவும் அந்த இரவு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரவு எதுவரைக்கும் என்று சொன்னால், அன்றைய விடியல் காலை சூரியன் உதயமாகும் வரை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். லைலத்துல் கத்ர் என்று சொன்னால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக குர்ஆனை அந்த இரவில் தான் முழுமையான முறையிலே இறக்கி வைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். லைலத்துல் கத்ரின் மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது. இந்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை அருளினார். அதே போன்று நமக்கு குர்ஆன் கிடைக்க தொடங்கியது இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான். இதைவிட பெரிய சிறப்பு என்ன இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் எல்லா நன்மைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது திருக்குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நமது வாழ்வில் சகலவிதமான வெற்றிக்கும் முதல் படியாக திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் நம்முடைய பாவங்களிலிருந்தும் தடுக்கக்கூடியது திருக்குர்ஆனும் நோன்புமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடையிலே நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ரமலானும் அதேபோல் ரமலானில் ஏற்படக்கூடிய அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த நோன்புக்கும் குர்ஆனுக்கும் அல்லாஹ் நெருங்கிய தொடர்பு காரணம் மனிதனை தீங்கில் இருந்து பாதுகாக்கின்றது. அல்லாஹ் அந்த பாவத்தில் இருந்து அந்த மனிதனை தன் அடியானை தடுக்கின்றார். இந்த இரண்டு அந்த ரமலான் நோக்கக்கூடிய அந்த நோன்புகளும் அதே போன்று திருக்குர்ஆனும் மனிதனை பாவ செயல்களில் இருந்து தடுத்து நன்மையின்பால் செய்யக்கூடிய நன்மைகள் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய அந்த வகையிலே அந்த மனிதனை ஈடேற்றம் பெற செய்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு அல்லாஹ் கூறுகின்ற பொழுது ரமலானை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் வஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹரு ஃபல்யஸும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் எத்தகைய என்று சொன்னால் அது மகத்துவம் மிகுந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான முறையிலே குர்ஆனை இறக்கி வைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். நன்மை தீமை பிரித்தெறியக்கூடிய ஒரு மாதமா, ஒரு நேரிய வழியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும். ஆகவே உங்கள் அந்த மாதத்தை யார் அடைகின்றார்களோ, ரமலானுடைய மாதத்தை அடைகின்றார்களோ, அவர்கள் நோன்பு நோற்பதின் மூலமாகவும் இரா காலங்களில் அல்லாஹுவை நின்று வணங்குவதன் மூலமாகவும் அல்லாஹுடைய ரஹமத்தை அவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள். எந்த அமலும் அந்த காலத்தில் தேவை அவசியப்படுகின்றதோ அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நன்மையாக அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் விரும்புகின்றார். ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலில் ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள், குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அதன் பின்பு அதை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குர்ஆனை கேட்பார்கள். இப்படியாக ரமலான் முழுவதுமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓத நபி அவர்கள் கேட்பார்கள், நபி அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்பார்கள். இப்படியாக குர்ஆன் முழுவதுமாக ஓதி முடித்து விடுவார்கள். கண்ணியமிக்க இந்த மகத்தான இந்த இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு, ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ன என்று உமக்கு தெரியுமா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவினுடைய மகத்துவம் எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்பதாக சொல்லுகின்ற பட்சத்தில் ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர், இது எப்படிப்பட்ட இரவு என்று தெரியுமா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இந்த இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குகின்றார். ஒருவர் சுமார் 83 வயது வரை உயிர் வாழ்கின்றார் என்று சொன்னால் 1000 பிறை கண்டவர் என்பதாக அவர்களை சிறப்பித்து கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ரமலானுடைய மாதத்தில் அந்த சிறப்பை இந்த மனிதர் பெறுகின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சிறப்பிற்குரியவராக அவர் மாறுகின்றார். லைலத்துல் கத்ர் இரவை ஒவ்வொரு நாளும் அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த லைலத்துல் கத்ரை யார் அடைகின்றார்களோ 83 ஆண்டுகள் அல்லாஹுடைய வணக்கத்தில் கழித்த அந்த பாக்கியசாலியாக அவர் கருதப்படுகின்றார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த 16 வயது வரை அவர் என்ன செய்ய, அந்த பருவம் எய்திய வரை அந்த வயதை கழித்து விட்டாலும் மீதி இருக்கக்கூடியது 83 ஆண்டுகள்.
அந்த 83 ஆண்டுகள் வணக்கத்தில் கழித்த அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு இரவிலே அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார். அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இரவிலே நாம் என்ன அதிகமாக அமல் செய்ய வேண்டும். குர்ஆனை ஏண்டா அந்த இரவுலதான் குர்ஆன் அருளப்பட்டதுனால அதிகமாக குர்ஆன் ஓதுறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 நாட்கள்ல, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்று ஏத்திகாஃப் இருப்பதன் மூலமாகவும் அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அடைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்க என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹ் என்ன செஞ்சா, அதுக்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தா. 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த இரவு என்பதாக என்ன செஞ்சிருச்சு, மறக்கடிக்கப்பட்டது. லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவுல அருளப்பட்டுச்சு அந்த என்பதாக என்ன செய்யிருச்சு, அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அப்ப இது நலவா, இந்த லைலத்துல் கத்ரை இரவை பற்றி அறிவிப்பு செய்வதற்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன். 2 பேரும் சண்டையிட்டு கொண்டிருந்ததுனால அதற்கு உண்டான விளக்கத்தை அல்லாஹ் என்னிடத்திலிருந்து எடுத்து விட்டார் என்பதாக, இது உங்களுக்கு நலவாக இருக்கக்கூடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த இரவு ஒற்றைப்படை கடைசி 10, அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகள் அந்த ஒற்றைப்படை எண்களில் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அந்த இரவிலே பாவம் செய்வதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பாவங்கள் அதிகமாக செய்வதை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சிறந்த ஒரு வாழ்வை அல்லாஹ் தருகின்றான். லைலத்துல் கத்ர் என்றும் அந்த மனிதன் தெரிந்த பின்பு தன்னுடைய பாவ செயலில் அவன் ஈடுபட்டான் என்று சொன்னால் பெரும் குற்றமாக, பெரும் பாவியாக அவன் கருதப்படுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த இரவிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே ஷைத்தான் வெளிப்படுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்து விடுகின்றான். அன்றைய காலையில் சூரியன் உதயமாகுவது சுடரின்றி உதயமாகும். அதே போன்று இரவு நேரத்தில் பனி போன்ற மழை பெய்யும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நடக்கும், கெட்ட காரியங்கள் எதுவும் நடக்காது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாய் அந்த இரவுல என்ன செய்யாதா, குறைக்காதா. அதே போன்று அந்த இரவிலே மழை, இடி, மழை போன்ற பேய்மழை என்று சொல்லக்கூடிய அந்த மழை அந்த இரவிலே இருக்காது. அதே போன்று அந்த இரவில் சுருங்க சொன்னால் அந்த எல்லாவற்றிற்கும் சாந்திமயமாக சாந்தியாக அந்த இரவு இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவினை அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக திக்ர்கள் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் முனியக்கூடியவர்களாக, அதிகமாக அந்த இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக, அதே போன்று அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான் குர்ஆன் அருளப்பட்ட நாளாக இருப்பதினால் அன்றைய இரவில் அதிகமாக குர்ஆன் ஓத நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் என்ற இரவை நாம் அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.